நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத பொது பலன்களை பார்ப்போம். இது எல்லாருக்கும் உண்டான பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்போ கிரக நிலையை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறாரு, சூரியன் புதன் கேது இவங்க 3 பேரும் கன்னியில் இருக்கிறாங்க, சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறாங்க, சனி பகவான் கும்பத்தில், ராகு மீனத்தில் இருக்கிறாங்க. இவர் சூரியன் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேலே துலாமில் நீச்சமடைவார் சூரியன். சரியா? அதை தான் அந்த சூரியன் நீச்சமடைகிற காலத்தை தான் நம்ம ஐப்பசி தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஐப்பசி அமாவாசையை தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அப்புறம் செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 10 நாள், இந்த மாதத்தில் 10 நாள் கடகத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் புதன் அக்டோபர் 10 நாள், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே துலாமுக்கு வந்துடுவார். சரியா? சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் துலாமில் இருப்பார். அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கு மாறிடுவார். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு. நல்ல வேளை சனி செவ்வாய் பார்வை இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ராகு அந்தளவுக்கு கெடுதல்களை பண்ண மாட்டார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3 6 8 12 மறைவு ஸ்தானங்கள் சொல்லுவோம். ஆனால் 3ஆம் இடம் அந்த அளவுக்கு மறைவு கிடையாது. இருந்தாலும் அவர் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் குறையும். அதில் உங்களோட சுயமுயற்சி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். உங்களோட 2ஆம் பாவகத்துக்கு சனியோட தொடர்பு இருக்கிறதுனால தனவரவு கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுக்கணுன்னா வாக்கு கொடுக்காதீங்க. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் இன்னும் 5 மாதங்கள் கழித்து சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அதே மாதிரி உங்களோட 3ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகத்திலே குரு இருக்கிறதுனால இளைய சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி ஏதாவது தைரியம் மீறிய ஸ்தானம்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுன்னா போல்டாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட 4ஆம் பாவத்துக்கு செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் அங்கே இருப்பார். அது வரைக்கும் 4ஆம் பாவம் தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம். சரியா? அதனால் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அக்டோபர் 20 தேதிக்கு மேலே பிளான் பண்ணால் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களோட 5ஆம் பாவகம் இயல்பாக இருக்கிறதுனால குழந்தைகளால் கௌரவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறது இந்த இளம் தம்பதியர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவகத்துக்கு சனியோட 7ஆம் பார்வை இருக்கிறதுனால வேலைகளில் சிறு குழப்பங்கள் இருக்கும். அது இன்னும் ஒரு 5 மாதங்கள் கழித்து தான் அது சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களோட 7ஆம் பாவகத்தில் உச்ச புதன் இருக்கிறாரு, குரு பகவான் பார்வை இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்கெல்லாம் நல்லாவே இயல்பாக போகும், நல்லாவே இருக்கும். உங்களோட 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திடீர் பண வரவு இருக்கும். 8ஆம் இடம் தடை தாமம்னு சொல்லுவோம். திருமணத்துக்கு ரொம்ப நாளாக தடையாகவே இருக்குதுன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வரன் கூடி வரக்கூடிய நல்ல ஒரு காலகட்டங்களாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவகத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால 9ஆம் இடம் பாகிஸ்தானம் தந்தை சாதம் சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள்லாம் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட தந்தை சொட்டு கோர்ட்டு கேஸு இருக்குது. அப்படிதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய நல்ல ஒரு தருணங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் அந்த தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அதுக்கு மேலே தான் உங்கள் தொழில்கள் இப்போ வரைக்கும் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா போகக்கூடிய அற்புதமான சூழல்கள்லாம் உங்களுக்கு இருக்குது.
அதே மாதிரி உங்கள் 11ஆம் பாவகத்தை வந்து குரு பார்க்குறதுனால லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், இளையதாரம்னு சொல்லுவோம். அதனால் மூத்த சகோதரர்கள் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன இளம் தம்பதியினங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து மறுமணத்துக்கு ரெடி ஆகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால என்ன உங்களுக்கு தூக்கம் இருக்காது. மெயினாக என்ன சொன்னால் தூக்கம் இருக்காது, தூக்கம் கெடும். 12ஆம் இடம்னு தூங்குகிற இடம் அது. மீனராசிக்கு 12ஆம் இடம் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால இன்னும் மீனராசிக்காரங்க இன்னொரு 5 மாதங்கள் கழித்து ஜென்ம சனி இப்போ விரய சனியில் இருக்கிறாங்க. மீனராசிக்காரங்க விரய சனியில் இருக்கிறாங்க. இன்னொரு 5 மாதங்கள் கழித்து ஜென்ம சனி ஆக போகுது. அதனால் இன்னொரு ரெண்டு வருஷமாகவே மீனராசிக்காரங்க ஒரு மாதிரியான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இன்னமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் மீனராசிக்காரங்க. ஏன்னா ஏதாவது தொழில் பண்ணணும் போகணுன்னா பார்த்து கொஞ்சம் முதலீடு 2-3 முயற்சி, அதாவது ரொம்ப கன்சல்டன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு தொழில் எந்த ஒரு காரியத்தினாலும் இப்போ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். ஏன்னா மீனராசிக்காரங்க வந்து விரயசனி ரொம்ப விரயம் பண்ணியிருப்பீங்க, 2 வருஷமாகவே ரொம்ப விரயம் பண்ணியிருப்பீங்க. அந்த விரயங்கள்லாம் கொஞ்சம் எதுக்காக பண்ணோம், ஏன் பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு 2-2.5 வருஷம் 3 வருஷம் வந்து மீனராசிக்காரங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருந்து அதை கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.